Good morning, children. Good morning to all. How are you all? All are fine. நல்லா இருப்பீங்க எல்லாரும் நல்லா சந்தோஷமாக சேஃப்டியாக இருப்பீங்க. ஓகே சில்ட்ரன், லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்? உஷா வந்து கிராமத்துக்கு, தன்னோட சொந்த கிராமத்துக்கு திரும்பி போயிட்டு இருக்கிறா. போகும்போது என்ன நடக்குது அப்படிங்கிற பஜாருக்கு வந்து திரும்பி போயிட்டு இருக்கா, அப்படி தானே? சரி, ஓகே. டேக் யுவர் இங்கிலீஷ் புக், பேஜ் நம்பர் 113, செக்ஷன் 2. Strangely, the wind had dropped, the trees were still, not a leaf moved. The crickets were silent in the grass. The crows flew around in a circle, then settled down for the night in an oak tree. ஓகே, வழக்கத்திற்கு மாறாக எப்பவும் இல்லாத மாதிரி காற்றே வரலையாம். காற்று அப்படியே நிற்குது. அதனால மரங்கள் எல்லாம் என்ன பண்ணுது? ட்ரீஸ் வேர் ஸ்டில், அப்படியே நிற்குதான். ஏன்னா காற்று இல்லைன்னா மரங்கள் அசையாது, அப்படி தானே? பார்த்துருக்கீங்களா? காற்று வீசும்போது தானே மரம்லாம் நல்லா ஆடும், இலைகள் ஆடும், கிளைகள் நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா காற்று கொடுக்கும் இல்லையா நம்மளுக்கு. அப்போ காற்று வீசலை அப்படின்னா இலைகள் கிளைகள்லாம் அது பாட்டு அப்படியே இருக்குது. ஒரு இலை கூட அசையலையாம், மரம் அசையாமல் அப்படியே நிற்குது. விட்டில் பூச்சிகளுக்கு பார்த்துருக்கீங்களா? குட்டி குட்டியாக அழகாக இருக்கும். ஈவினிங் டைமில் கிரிக்கெட்ஸ் அப்படின்னா குட்டி குட்டி விட்டில் பூச்சிகள், ஓகேவா? இது வந்து அழகாக ஈவினிங் டைமில் அப்படியே அழகாக புல் மேலே அமைதியாக அழகாக உட்காந்துட்டு இருக்குது. காக்கா, பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஈவினிங் டைம் ஆன உடனே அதுகளுக்கு தெரியும் நைட்டு பொழுது ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சு நம்ம எப்படி எல்லோரும் ஈவினிங் டைம் வீட்டுக்கு வரோமோ அதே போகல இந்த பேர்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பாட்டு அவங்களுடைய கூட்டுக்கு, மரங்களில் நல்ல கூடு கட்டி இருக்கும் இல்லையா, அந்த கூட்டில் போய் தூங்குறதுக்காக என்ன பண்ணுவோம், இந்த பேர்ட்ஸ் எல்லாம் இரவு பொழுது நெகி போக்கணும். அதே போல் தான் இந்த காக்கெல்லாம் என்ன பண்ணுதுன்னா அழகாக காக்கா பறக்கும்போது பார்த்துருக்கீங்களா? ஒன்றுக்கு பின்னா ஒன்றா அழகாக ஒன்று போல் போகும் இல்லையா, எல்லாம் அழகாக வட்டம் அடிச்சுட்டு ஓக் ட்ரீ அதில் போய் நைட்டு பொழுதுக்காக அவங்க மரத்தில் போய் உட்காருது. I must get home before dark, said Usha to herself as she hurried along the path, but already the sky was darkening, the clouds black and threatening. Look over Hunted Hill. This was March, the month for storms. அதாவது உஷா யோசிக்கிறா, இருட்டுறதுக்கு முன்னால் நம்ம வீட்டுக்கு போயிடணும். ஏன்னா ஈவினிங் டைம் நடக்க ஆரம்பிச்சிட்டா இல்லையா, எப்படியாவது நம்ம சீக்கிரம் இருட்டுறதுக்கு முன்னால் நம்ம வீட்டுக்குள்ளே ஓடிடணும். ஆனால் அவள் பார்க்குறா, அவள் சொல்லிகிட்டு இருக்கும் போதே ஏற்கனவே வானம் எப்படி ஆயிடுச்சு, நல்லா டார்க்னிங், நல்லா அப்படியே இருள் சூழ்ந்து வந்துருச்சு. எப்படி இருக்கும்? மழை டைம்லாம் வரும்போது நல்லா மேகங்கள் வானத்தில் வந்துடும் இல்லையா, அதே போல் வந்துருச்சு. இவளுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஆனால் இவள் என்ன சொல்லிகிட்டு இருக்கிறா, நம்ம இருட்டுறதுக்கு முன்னால் ஓடிடலாம். ஸ்பீடாக நடக்க ஆரம்பிக்கிறா. அப்போ a deep rumble echoed over the hills and Usha felt the first heavy drop of rain hit her cheek. அதாவது பலத்த சத்தம், அதாவது நம்ம அமைதியாக இருக்கிற இடத்துல நம்ம பேசுகிறது திருப்பி எக்கோ அடிக்கும், அப்படி தானே? எதிரொலிக்கும் இல்லையா, அதான் எக்கோ எதிரொலிக்கிறது. பலத்த சத்தம் மழையை தாண்டி அவளுக்கு எக்கோ அடிக்குது. உஷா அவள் மேலே ஃபஸ்ட்டு ஒரு ட்ராப் நல்லா மழை துளி வந்து அவளோட சீக் அப்படின்னா கன்னத்தில் போய் விழுறது. ஃபெல்ட் அப்படின்னா உணர்வோம், அதாவது மேலே பட்டோடனே நம்மளுக்கு தெரியும் இல்லையா மழை பெய்யுது அப்படின்னு சொல்லி நம்ம உணர முடியும்ல நம்மளை. அவள் ஃபெல்ட் உணர்றா, ஒரு பெரிய ட்ராப் மழை துளி வந்து தன்னோட மேலே விழுறத அவள் உணர்றா. ஓகே, she had no umbrella with her. The weather had seemed so fine just a few hours ago. Now all she could do was tie an old scarf over her head and pull her shawl tight across her shoulders, holding the shopping bag close to her body. She quickened her pace. She was almost running, but the raindrops were coming down faster now, big, heavy pellets of rain. அவகிட்ட கொடை எதுவுமே இல்லை. யோசிக்கிறா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் வானம் நல்லா தானே இருந்துச்சு, வானிலை சீராக தானே இருந்துச்சு. ஆனால் இப்போ எப்படி இருக்குது? வெதர்னால் என்னது? சூழ்நிலை, வானிலை நல்லா தானே இருந்துச்சு. ஆனால் இப்போ யோசிக்கிற நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லையே. ரைட், ஓகே, நம்மக்கிட்ட இருக்கிற அந்த பழைய துணியை தூக்கி தலையில் போட்டுட்டு ஷால் போட்டிருப்பா இல்லையா, அந்த ஷாலை தூக்கி போட்டு கிராஸ் பண்ணி அக்கறை நல்லா டைட்டாக கெட்டுட்டு
ஷோல்டரில் பேக்கு போட்டிருக்கால, பேக்கு மலையில் நனைஞ்சிடக்கூடாது அப்படி தானே. உடனே அதை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு எவ்வளோ ஸ்பீடாக ஓட முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறா. ஒருவேளை நம்மளும் நீங்கள் சிலத்துக்கெலாம் ஸ்கூல் விட்டு போகும்போது ஈவினிங் டைமில் இல்லாட்டி வெளியில் போயிட்டு வரும்போது திடீர்னு மழை வந்துருச்சு, தூத்தல் விழ ஆரம்பிச்சிட்டு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஸ்பீடாக எவ்வளோ ஸ்பீடாக வீட்டுக்கு போக முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக ஓடி பார்ப்போம். ஓகே, ஒருவேளை நீங்கள் மழையில் நனைஞ்சால் என்ன பண்ணிடும்? ஃபீவர் வந்துடும், கோல்டு அஃபெக்ட் ஆகிரும் அப்படி தானே. அப்போ என்ன பண்ணுவோம்? ஒருவேளை நம்மக்கிட்ட ஏதாவது ஹேண்ட் கர்ச்சீஃப் இருக்குதா, டவல் வச்சுருக்கோமா, ஏதாவது துணி இருக்குதா, இல்லாட்டி சிலர் என்ன பண்ணுவாங்க பாலித்தீன் பை இப்படி ஏதாவது கிடச்சினா தூக்கி தலையில் கவர் பண்ணிவிட்டு ஏன்னா சீக்கிரம் மழைக்கு முன்னால் என்ன செஞ்சிடணும்? வீட்டுக்கு ஓடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நட. அப்போ ரொம்ப ஸ்லோவாக போவீங்களா? நோ, ஸ்லோவாக போக மாட்டீங்க அப்படி தானே, நல்லா ஃபாஸ்ட்டாக போவோம் அப்படி தானே. அதே போல் தான் இப்போ எவ்வளோ ஸ்பீடாக ஓட முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக ஓடுறா. ஆனாலும் மலைத்துளி ட்ரெயின் ட்ராப்ஸ் என்ன செஞ்சு வேகமாக விழ ஆரம்பிச்சிட்டு, பெல்லட்ஸ் அப்படின்னா பெரிய மலைத்துளி, பெரிய ட்ராப்ஸு பயங்கரமாக அவன் மேலே விழ ஆரம்பிச்சிட்டு, a sudden flash of lightning lit up the hill. The ruins stood out clear in outline. Then all was dark again. Night had fallen. அதாவது அவளுக்கு ஃபஸ்ட் மிஸ் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஃபஸ்ட்டு லைட்னிங் வருமா, தண்டர் வருமா? கரெக்டாக பதில் சொல்லணும். ஃபஸ்ட்டு இடி வருமா, மின்னல் வருமா? வெரி குட். நிறைய பேர் மின்னல் சொல்கிறீங்க, நிறைய பேர் இடி வரும்னு சொல்கிறீங்க. நோ, ஃபஸ்ட்டு லைட்னிங். அந்த லைட்னிங்கை வச்சாலே நம்ம அலர்ட் ஆகிடலாம் அப்படி தான். லைட்டு மின்னல் அடித்த உடனே நம்மளுக்கு தெரிஞ்சிடும், ஆகா இப்போ இடி இடிக்க போது. இடி எப்படி இருக்கும்? பயங்கர சவுண்டாக இருக்கும். மேகங்கள் ஒன்றோடு ஒன்று உரசும் போது வருகிற சவுண்டு, சரி, அது பயங்கர சவுண்டாக வரும். அம்மாடி காதெல்லாம் போற்றுவோம். சிலர் அப்படி தான் வீட்டுக்குள்ளே போய் ஓடி போய் கதவெல்லாம் பூட்டிக்கிடுவோம். சில டைமில் என்ன பண்ணுவோம்? கரண்ட்டு போயிடும். ஓகே, டிவி ஓடிக்கிட்டு இருந்தால் வீட்டில் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க? இடி இடிக்குதுடா, டிவி ஆஃப் பண்ணு. இந்த எலக்ட்ரிக் மிஷின்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க? ஆஃப் பண்ண சொல்லுவாங்க அப்படி தானே. ஃப்ரிட்ஜ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி போடும். ஏன் அப்படின்னா அதில் பயங்கரமான அந்த சத்தம் கேட்டு அந்த அதுகளோட ஸ்பார்க்கிள்ஸ் அது வந்து மேலே படும்போது கரண்ட்டில் படும்போது ஃபயர் ஆகிரும். அதனால் என்ன பண்ணுவாங்க? ஆட்டோமேட்டிக்கு கவர்மெண்ட்டை என்ன பண்ணிடுவாங்க? இபியில் அவங்களே கரெக்டாக ஆஃப் பண்ணிடுவாங்க. இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இருந்தோன்னா வீட்டில் சிலர் என்ன பண்ணுவாங்க? கரெக்டாக ஆஃப் பண்ணிடுங்க, லைட் ஆஃப் பண்ணிடுங்க, ஃபேன் ஆஃப் பண்ணிடுங்க, டிவி ஆஃப் பண்ணிடுங்க. உங்கள் மம்மி டேடி சொல்கிறதெல்லாம் கேட்டிருப்பீங்க அப்படி தானே. ஏன்னா பயங்கரமாக இருக்கும். ஏன்னா மின்னல் இடி இடிக்கும் போது மின்னல் வெளிச்சம் கண்ணில் படக்கூடாது அப்படி சொல்லுவாங்க அப்படி தானே. கண்ணில் பட்டதுன்னா கண்ணு போயிடும், இடி இடிச்சதுன்னா செத்து போயிடும் அப்படிலாம் பயம் சொல்லுவாங்க அப்படி தானே. சரி, இவ போய் யோசிக்கிற அந்த திடீர்னு அந்த ஒரு பயங்கரமான வெளிச்சம், அந்த நல்ல இருள் சூழ்ந்து இருக்கிற நேரத்தில் திடீர்னு வெளிச்சம் வந்தால் எப்படி இருக்கும்? அந்த டைமில் எல்லாமே பளிச்சுன்னு தெரியும் அப்படி தானே. அது இருக்கிற பொருள்லாம் அவளுக்கு அப்போ பார்க்குற திடீர்னு அந்த ஹில், அந்த மலையே நல்லா அப்படி தெரியும் போது என்னென்னா ஒரு பாலடைஞ்ச கட்டடம் அதில் இருக்கு இல்லையா, அது வந்து நல்லா அழகாக தெளிவாக தெரியுது. தெரிஞ்ச உடனே திருப்பி என்ன செஞ்சிருது? டக்குன்னு இருள் மூடிடுது. ஓகேவா? ஓகே, ஐ வாண்ட் டு கெட் ஹோம் பிஃபோர் த ஸ்டோம் பிரேக்ஸ், thought Usha. I will have to shelter in the ruins. She could only see a few feet ahead, but she knew the path well and she began to run. புயலுக்கு முன்னால் ஐயோ என்னால் வீடு போய் சேர முடியாது போலுக்கு, நான் அந்த பாலடைஞ்ச மண்டபத்தில் தான் இல்லை ஒதுங்கி நிற்கணுமா அப்படின்னு சொல்லி அவள் யோசிச்சுட்டே இருக்கிறா. ஆனால் அவளால் சில அடி கொஞ்சம் தூரம் தான் அவளால் பார்க்க முடியுது. ஆனால் அவளுக்கு பாதை ஏன்னா அவள் ரெகுலராக இந்த பாதையில் வந்துட்டு போயிட்டு இருக்கா இல்லையா, அதனால் அவளுக்கு இந்த பாதை நல்லா தெரியும். அதனால் என்ன பண்ணிட்டா? நல்லா ஓட ஆரம்பிச்சிட்டா. சடன்லி த wind sprang up again and brought the rain with a rush against her face. It was cold, stinging rain. She could hardly keep her eyes open. திடீர்னு பயங்கரமான காற்றடிக்குது. காற்று அடித்த உடனே அவளோட முகத்தில், அதாவது காற்று வேகமாக அடிக்கும் இல்லையா, முகத்தில் அடித்தோடனே அவளால் கண்ணை கூட திறக்க முடியல. காற்று பயங்கரமாக இருக்கும் அப்படி தானே. பயங்கரமாக இருந்துச்சு, கண்ணை திறக்க முடியுமா? திறக்க முடியாது அப்படி தானே. அவளால் கண்ணை கூட திறக்க முடியாது. The wind grew in force. It harmed and whistled. Usha did not have to fight against it. It was began her now and helped her along up the steep path and on the brow of the hill. உஷாவுக்கு மறுபடியும் அந்த காற்று வேகமாக அடிக்கும் போது அவளுக்கு காற்று எப்படி சத்தம் கொடுக்குது அப்படின்னா
பயங்கரமாக அந்த இறைச்சலோட சத்தம் கொடுக்கும் இல்லையா, அந்த இறைச்சலோட அந்த நல்ல பயங்கர ஒரு காற்று வேகமாக வீசும்போது நல்ல ஒரு சவுண்டு வரும் இல்லையா, அந்த சவுண்டோட பயங்கர ஒரு இறைச்சலோட காற்று வீசுது. அவளால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. அவள் என்ன பண்ணுறா, அவள் அதுக்கு பின்னால் நின்றுட்டு இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறா. ரொம்ப அவளுக்கு ஒரு அடி கூட அவளால் எடுத்து வைக்க முடியாமல் அந்த ஹில்லேருந்து இப்படி பார்த்துட்டு இருக்கிறா. There was another flash of lightning followed by peal of thunder. The ruins look up before her, grim and forbidding. Forbidding, what do you mean by forbidding அப்படின்னா பயங்காட்டுது. சரியா, இந்த காற்று லைட்டிங் மறுபடியும் ஒரு மின்னல் வெளிச்சம் பயங்கரமாக வந்த உடனே திடீர்னு அந்த இடி வேற இடிக்குதா, இடிக்கும் போது அவன் எல்லாம் எந்திரிச்சு அந்த ஒரு பாலடைஞ்ச கட்டடம் இருக்கு இல்லையா, அது இவளை பார்க்கும்போது இவளை எல்லாம் எந்திரிச்சு நின்று அப்படியே அவளை பயங்காட்டுற மாதிரி அவளுக்கு ஒரு ஃபீல் பண்ணுறா. ஓகே, she knew there was a corner where a piece of old roof remained. It would give some shelter. It would be better than trying to go on in the dark in the howling wind. She had only to stay off the path to go over the rocky cliff edge. உஷா ரெகுலராக இதில் வந்துட்டு இருக்கிறதுனால அவளுக்கு தெரியுது, இதில் ஒரு ஓரமாக ஒரு பாலடைந்த ஒரு சின்ன கட்டிடம் இருக்கும் இல்லையா, அதில் போய் நான் ஓல்டு ரூஃப் அப்படின்னா ஏற்கனவே ஒரு பழைய இடம் இருக்கு இல்லையா, அதில் போய் நான் ஒரு ஓரமாக ஒதுங்கிக்கிட்டா பரவாயில்ல, இந்த மலையில் நனையிறது இருக்குது, நான் அதில் ஒரு ஓரமாக அந்த கூரை ஓரத்தில் நான் நின்றுக்கிடலாம், எனக்கு மழை துளி படாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். இப்போ நான் நைட்டில் இந்த நேரத்தில் இந்த ஒரு ராக்கி கிளிஃப் அப்படின்னா மலை முகடு, சரியா, இதை மட்டும்தானே நான் இப்போ கடக்கணும், அதனால் அது வரைக்கும் இந்த இதில் நான் போய் கொஞ்சம் சேஃப்டியாக நின்றுக்கிறேன் அப்படி சொல்லி அவள் யோசிச்சுட்டு இருக்கிறா. ஹூ 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 howled the wind. She saw the wild plum tree sawing, bent double, its foliage thrashing against the ground. The broken walls did little to stop the wind. ப்ளம் ட்ரீ இருக்கு இல்லையா, ப்ளம் ட்ரீ எப்படி ஆச்சு, ரெண்டாக ஒடிஞ்சிருச்சு. காற்றுல நல்லா பயங்கரமான காற்று அடிக்கும்போது ரோட்டில் பார்த்துருக்கீங்களா, சில இடத்துலலாம் மரங்கள்லாம் அப்படி ரெண்டாக உடஞ்சி ரோட்டில் விழுந்துடும், ரோடை ஃபுல்லாக பிளாக் பண்ணிடுவாங்க, அப்புறம் அதெல்லாம் ஜேசிபி வச்சு எந்திரம் வச்சு எடுப்பாங்க அப்படி தானே. அதே போல் தான் இந்த ப்ளம் ட்ரீ என்ன பண்ணிச்சு, நல்லா ரெண்டாக ஒடிஞ்சு கீழே விழுந்து கிடக்குது. அது கிளைகள் அந்த மர இலையெல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாம் அப்படி எப்படி இருக்குன்னா தரையை முட்டிகிட்டு இருக்குது, கீழே தரையில் ஜாயிண்ட் ஆகி கீழே கிடக்குது. காற்று எப்படி சத்தம் கிடக்குது, காற்று எப்படி இருக்குது, நல்லா ஹூ ஹூன்னு சத்தம் போட்டு இறைச்சலோடு இருக்குது. அந்த உடைஞ்ச சுவர்கள்லாம் காற்று எதுவுமே செய்யலையாம். யோசிச்சுட்டு இருக்கிற உஷா ஃபவுண்ட் ஹர் வே இன்டு த ruined building, helped by her memory of the place and the constant flicker of lightning. She began moving along the wall, hoping to reach the sheltered corner. She placed her hands flat against the stones and moved sideways. Her hand touched something soft and furry. She gave a startled cry and took her hand away. Her cry was answered by another cry of snarl. She gave a startled cry and took her hand away. Her cry was answered by another cry of snarl, of skirts, and something leaped away in the darkness. அந்த கட்டடத்துக்குள்ளே உஷா அந்த கட்டடத்துக்குள்ளே போகிறா, நடக்க ஆரம்பிக்கிறா. நடக்கும்போது அந்த மின்னல் லைட்னிங் வந்துச்சு இல்லையா, அதில் வரும்போது இந்த வெளிச்சம் தெரிஞ்சிச்சு இல்லையா, அதை மனசில் வச்சுக்கிட்டே நடக்க ஆரம்பிச்சிட்டா. நடக்கும்போது சுவர் நம்ம ஓரமாக போவோம் இல்லையா, ஏதாவது நம்மளுக்கு கைக்கு பிடிக்க முடியுதா, ஏதாவது பிடி கிடைக்குதான்னு பார்ப்போம், அப்படி தானே பிடிச்சிட்டு அப்படியே சுவர் ஓரமாக போவோம் இல்லையா, அதே போல் ஒரு சுவர் ஓரமாக அப்படியே நகர ஆரம்பிச்சிட்டா. அப்போ அங்கேருந்து பார்க்கும்போது அவளுக்கு நல்லா கையில் என்ன அம்புது அப்படின்னா ஒரு கல் கிடைக்குது, சரி, அந்த கற்களை பிடிச்சிக்கிட்டே ஓரமாக நடக்க ஆரம்பிக்கா. அப்போ திடீர்னு அவள் கையில் ஒரு அழகாக ஒரு மிருதுவான சாஃப்டாக என்னத்தையோ ஒன்று தொட்ட மாதிரி இருக்குது. திடீர்னு எப்படி இருக்கும் நம்மளுக்கு, இப்படி ஒரு இருட்டுக்குள்ளே ஒரு ஓரமாக எதையாவது நம்ம பிடிச்சி நடந்து போயிட்டுருக்கோம், நடந்து போயிட்டு இருக்கும்போது என்னத்தையோ நம்ம கையில் அம்பிடுது அப்படின்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்,
சடக்குன்னு ஃபஸ்ட்டு டப்புன்னு கையை தூக்கிடுவோம் அப்படி தானே, கடிச்சிடக்கூடாது, பாம்பாக இருக்குமோ என்னதான் இருக்குமோ அப்படிலாம் நம்ம பயப்படுவோம் அப்படி தானே. அதே போல் அவள் டக்குன்னு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், பதறிட்டு கையை தூரத்து கொடுக்கும். அதே போல் இவளை என்ன பண்ணிட்டான், ஃபஸ்ட்டு கையை டக்குன்னு உதறி எடுக்கிறான், எடுத்துகிட்டு சத்தம் போட்டு கத்துறா. அவள் சத்தத்துக்கு அடுத்த சத்தம் ஒரு பதில் கொடுக்குது. அப்போ அவளுக்கு எப்படி இருக்குதுன்னா, பாதி கத்துற மாதிரி இருக்குது, பாதி ஏதோ உரும்புகிற மாதிரி இருக்குது. ஒருவேளை புலியாக இருக்குமோ, ஒருவேளை பூனையாக இருக்குமோ, ஒருவேளை பாம்பாக இருக்குமோ, என்னதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இவள் சத்தம் போடுற சத்தத்தில் அதுவும் என்ன செய்யுது, சத்தம் போடுது. ஏதோ ஒன்று இருட்டில் அவள் பார்க்குறான், ஒன்று இருட்டில் தாவி தாவி ஓடுற மாதிரி இருக்கிற, ஒருவேளை புலியாக இருக்குமோ, என்னதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவள் ரொம்ப பயந்து போய் பார்த்துட்டு இருக்கு. அப்படியே அமைதியாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான். It was only wild cat. Usha realized this when she heard it. The cat lived in the ruins and she had often seen it. But for a moment she had been very frightened. Now she moved quickly along the wall until she heard the rain drumming on the remnants of the tin roof. அப்போ அது பார்க்குறா, ஐயோ அது வெறும் என்னது ஒரு காட்டு பூனை தான். அந்த சத்தத்தை கேட்ட பிறகு தான் அவளுக்கு என்னது தெரிஞ்சிச்சு, இது ஒரு காட்டு பூனை தான். நம்மளுக்கு அப்போ தான் நிம்மதியாக இருக்கும் அப்படி தானே. சத்தத்தை கேட்ட பாட ஒன்றுமே இல்லை, நம்ம பயந்துட்டோமோ அப்படின்னு சொல்லலாம் நம்ம யோசிப்போம் அப்படி தானே. இப்போ நிம்மதியாக யோசிக்கிறா, ரைட்ஸு நம்ம ஒரு நிமிஷத்தில் நம்மளுக்கு என்ன ஒரு ஃப்ரைட்டன் அப்படின்னு பயப்படுறது, நம்ம ஒரு நிமிஷத்தில் நம்ம ரொம்ப பயந்துட்டோமே, இப்போ மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிட்டா, சோரோரமாக நகர. எப்படி அவருக்கு நகர்ந்தான்னா, மேலே மழை துளி அந்த ரூஃப்லலாம் மழை தண்ணி மழை பெய்யும் போது சத்தம் கேட்கும் இல்லையா, அந்த சத்தம் கேட்குற வரைக்கும், ஏன்னா அந்த சத்தத்தை கண்டுபிடிச்சா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடுவோம் அப்படி தான். அந்த இருட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு இதில் ரைட்டு ஒரு ரூஃப்க்கு நம்ம ஒரு சைடில் ஒதுங்குறோம், மழை இதில் தண்ணி விழுது அப்படின்னா அதில் ஒரு ரூஃப் இருக்குதுன்னு அர்த்தம் அப்படி தான் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. அதே போல் அவ்வளோதான், மல்ல சத்தம் விழுந்து ரைட்டு அந்த கூரையில் சத்தம் கேட்குற வரைக்கும் அவள் அப்படியே நகர்ந்து போகிறா. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள், பேஜ் நம்பர் 115. Once under it, crouching in the corner, she found some shelter from the wind and the rain. Above her the tin sheets groaned and clattered as if they would sail away at any moment, but they were held down by the salt branch of the straggling old oak tree. அது பக்கத்தில் வந்த உடனே காற்று நல்லா பயங்கர காற்றடிக்கி, ரெண்டாவது மழை பெய்யுது, அதில் இதிலேருந்து நம்ம பாதுகாப்பாக இருக்கோம், ஷெல்டர் அப்படின்னா பாதுகாப்பாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறா. ஆனால் அந்த தகர கூரை இருக்கு இல்லையா, அந்த கூரையில் மழை பயங்கரமாக பெய்யும்போது பயங்கரம் சத்தம் கேட்கும் இல்லையா. அவன் யோசிக்கிறாள், எந்த நிமிஷத்துலேயும் காற்று வேற அடிக்குது, இது எந்த நிமிஷத்துலேயும் இந்த கூரை பறந்து போயிருமோ அப்படின்னு சொல்லி அவள் யோசிச்சிட்டே இருக்கிறா. ஏன்னா பறக்கக்கூடிய நிலைமையில தான் என்ன இருக்குது, அது இருக்குது. ஆனால் அந்த ஓக் ட்ரீ இருக்கு இல்லையா, ஓக் மரத்தோட கிளைகள் வந்து அதில் என்னது நல்லா ஸ்ட்ராங்காக அதில் பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்குது. உஷா remembered that across this empty room stood an old fireplace and that there might be some shelter under the block of chimney. Perhaps it would be drier than it was in her honor, but she would not attempt to find it just now. She might lose her way altogether. அந்த அறையில் ஃபயர் பிளேஸ் அப்படின்னா குளிர் காய்கிறதுக்கு இடம், சரியா. அது அவள் யோசிக்கிற, இந்த ரூமில் ஒரு குளிர் காய்கிறதுக்குள்ள இடம் ஒன்று இருக்கும் இல்லையா, அது அவளுக்கு நினைவுக்கு வருது. உடனே ஓகே சரி அது பக்கத்தில் போயிடலாம். அது பக்கத்தில் சிம்னி அப்படின்னா புகைக்கூண்டு, இந்த புகைக்கூண்டு அடியில் ஒரு பாதுகாப்பான நல்ல ஒரு பிளேஸ் இருக்கும், அதில் கண்டிப்பாக இருக்கும், அதனால் நம்ம அது பக்கத்தில் போயிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறா. ஆனால் அவளுக்கு அங்கே போகிறதுக்கு மனசு இல்லை, ட்ரை பண்ண மாட்டேக்கா. ஏன் அப்படின்னா அவள் யோசிக்கிற, ஃபஸ்ட்டு நம்ம இதிலேருந்து அந்த இடத்துக்கு போனோன்னா நம்மளுக்கு, ஏன்னா இதில் வந்து மழை தண்ணி பட்டு அவளோட ட்ரெஸ் எல்லாம் ஈரமாகி அப்படி நனைஞ்சு போய் தானே இருக்கிறா, இதை விட ஈரம் அந்த இடத்துல கம்மியாக இருக்கும், அதனால் நம்ம அந்த இடத்துக்கு போயிடலாம். ஆனால் ஒரு பக்கம் அப்படி யோசிக்கிறா, இன்னொரு பக்கம் ஆனால் அந்த இடத்துக்கு போகிறதுக்காக ட்ரை பண்ண மாட்டேங்கா. ஏன் அப்படின்னா ஒருவேளை அங்கே போனேன்னா அதாவது அவளுக்கு வழி தெரியாது இல்லையா, பாதையை தவறி நான் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி, வேறு வழியில் நான் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவள் யோசிக்கிறா. ஹெர் கிளாத் வாஸ் soaked and the water streamed down from her long black hat from a puddle at her feet. She stamped her feet to keep them warm. She thought her heart faint cry, was it cat again or an owl? But the sound of the stove blotted out all other sounds.
அவள் ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருச்சு அப்படி தானே, ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சு தலையெல்லாம் நனைஞ்சு தலை முடியிலேருந்து அப்படி காலெல்லாம் அது அப்படியே தண்ணி வடிஞ்சு அவள் நின்றுட்டு இருக்கா இல்லையா, அது பக்கத்தில் எப்படி இருக்குதான், ஏற்கனவே மழை குளம் மாதிரி கெட்டி கிடக்குதான். பெருசாக அவளுக்கு காலை ஈரமாக இருந்தால் நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படி தானே, குளிருக்குள்ளே நிற்கும் போது ஒரு மாதிரி இருக்குல்லையே. அப்போ நம்ம கால் சேஃப்டியான இடத்த, அதாவது காஞ்ச இடத்த நோக்கி போகணும் அப்படி தான் நினைப்போம். அவள் அதுக்காக குளிர்காய காலை மிதிச்சுக்கிட்டே இருக்கிறாளாம். ஆனால் அவளுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. அவள் பயப்படுறா, ஐயோ மறுபடியும் பூனை இருக்குமா இல்லாட்டி ஆந்தை இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. ஆனால் எல்லாம் அந்த பூனை ஆந்த சத்தத்தை விட இது பயங்கரமான ஒரு சவுண்டாக இருக்குதான், ஒருவேளை அது பேயாக இருக்குமோ அப்படியெல்லாம் அவன் யோசிக்கிறா. There had been no time to think of ghosts, but now that she was in one place without any plans for venturing out again, she remembered grandfather's story about the lightning blasted ruins. She hoped and prayed that lightning would not strike her as she sheltered there. அதாவது அவள் யோசிக்கிறா, அவளுக்கு பேயை பற்றி சிந்திக்கிறதுக்கு கூட டைம் இல்லையா. ஏன் அப்படின்னா ஒரு மூலையில் போய் உட்காந்துக்கிட்டாலாம். வேறு மற்ற இடத்துக்கு நகர்ந்தால் கூட நம்மளுக்கு என்ன, அதாவது ஒரு பயத்தில் என்னென்னு தெரியாமலே இருப்போம் இல்லையா. அதாவது மற்றதை பற்றி சிந்திக்கிறதுக்கே மனசு இல்லாமல் இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கா. ஆனால் தாத்தா சொல்லியிருக்காரு இல்லையா, இந்த மண்டபத்தில் மின்னல் தாக்கி குழந்தைகள்லாம் இறந்தது போனது அதெல்லாம் அவளுக்கு ஞாபகத்துக்கு வருது. அதனால் அவள் அங்கேருந்து யோசிக்கிறா, ஒருவேளை மறுபடியும் நம்ம அந்த இடத்துல நிற்கிறதுனால அந்த இடத்துல மறுபடியும் நம்ம மின்னல் நம்ம மேலே தாக்கிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணுறா. காட் கிட்ட அவள் ப்ரேயர் பண்ணுறா. ஏன்னா இந்த தாத்தா சொன்ன கதை அவளுக்கு ஞாபகம் வந்துருச்சு. இந்த இடத்துல தான் மின்னல் தாக்கி குழந்தைகள் இறந்து. ஒருவேளை அவள் யோசிக்கிறா, அப்போ ஒருவேளை நம்மளும் இந்த இடத்துல மின்னல் தாக்கி இறந்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி பார்க்குறா, ஜோம் பண்ணுறா. Thunder blew over the hills, and the lightning came quicker now, only a few seconds between each burst of lightning. அதாவது மழை மேலே எப்படி இருக்குதாம், பயங்கரமாக இடி இடிக்குது. மின்னல் இந்த டைம் எப்படி இருக்குன்னா வேகமாக, அதாவது ரொம்ப வேகமாக மின்னும் இல்லையா, அந்த மாதிரி மின்னுது. செகண்ட்ஸுக்குள்ளே அந்த மின்னல் கீச்சு என்ன வந்துருச்சான். Then there was a bigger flash than most, and for a second or two the entire ruin was lit up. A streak of blue sizzled along the floor of the building, in at one end and out at the other. Usha was staring straight ahead as the opposite wall was lit up. She saw crouching in the disused fireplace two small figures. They could only have been children. எல்லாத்தையும் விட ஒரு பெரிய மின்னல் வந்துச்சு இல்லையா. அந்த மின்னலில் நல்லா இருட்டுக்குள்ளே அது நல்லா வெளிச்சம் தரும் இல்லையா. அது முழு அந்த பாலடைஞ்ச பங்களாமும் அவளோட வெளிச்சத்தில் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிட்டு, திடீர்னு ஒரு ப்ளூ கலர் நீல நிற கற்றை வந்து மறுமுனை வரைக்கும் நல்ல பயங்கர வெளிச்சத்தோடு அந்த இருக்கும்போது அந்த பாலடைஞ்ச பங்களாக்குள்ளே குளிர் காஞ்சிட்டு இருக்கா இல்லையா, அந்த இடத்துல 2 சின்ன உருவம் தெரியுதான். ஓகேவா, பயமாக இருக்கும் இல்லையா. அது இவ யோசிக்கிறா, அது அநேகமாக அந்த 2 small figures அந்த குட்டி பிள்ளைங்களாக தான் இருக்குமோ, அந்த குழந்தைகளாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவள் யோசிக்கிறா. The ghostly figures look up, staring back at Usha, and then everything was dark again. அந்த உருவமும் அவளை பார்த்து நகர ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் எப்படி இருக்குது, பயங்கர இருட்டாக இருக்குது. எப்படி இருக்கும், பயங்கரமாக இருக்கும் அப்படி தானே. அது என்ன உருவம் என்னது அப்படிங்கிறது நம்ம அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகேவா சில்ட்ரன்? ஓகே, இப்போ க்ளோசரி ரீட் பண்ணலாமா? க்ளோசரி எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 116. பேஜ் நம்பர் 116. Forbidding, unfriendly or frightening, foliage threshing, hitting leaves and branches, flicker, shine, startle, frightened, remand, what was left, crouching, began down, bending down, groan and clatter, band together and made a loud noise, puddle, pool of water, blotted out, hid, stick, line, sizzled, kissed like something hot on frying pan. Okay children, இந்த கிளாஸில் ஹோம்ஒர்க் வந்து இந்த க்ளோசரி மீனிங்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மீனிங்ஸை ஃபுல்லாக படிச்சிருக்கணும். தென் இந்த லெசனை ரீட் பண்ணிடணும். ஓகேவா சில்ட்ரன்? ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.